ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். பொதுவாக இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த ஜாகிரபியை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின் ஏரியா கம்மி அப்படின்றதுனால தான். சரி, கம்மியான கொஸ்டின் கேட்டாலுமே அது எந்தெந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்க, எந்தெந்த பாடத்துலேருந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க அப்படின்றது கூட தெரிஞ்சிக்கூடாது. அதில் ஒன்று தான் அந்த பாடம், அதாவது 10th ஜாகிரபியில் ஃபஸ்ட் லெசன். ஓகேவா? என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை படிக்கிறது மூலிமா இந்தியாவில் இருக்கிற இயற்கை பிரிவுகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம், அந்த ஆறுகளை முக்கியமான ஆறுகள் பற்றி தெரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் எத்தனை வகையான இயற்கை பிரிவுகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம், தீவுகளை பற்றி தெரிஞ்சிக்கலாம், எத்தனை நாடுகள் வந்து நம்ம இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணிக்குது, அதில் எது அதிகமாக ஷேர் பண்ணிக்குது, எது குறைவாக ஷேர் பண்ணிக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இமயமலை பற்றி முக்கியமாக நம்ம இமயமலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்தியாவில் சுற்றி இருக்கிற பார்டர்ஸ், அதுக்கப்புறம் அது எத்தனை கிலோமீட்டர், நீரால் சூழப்பட்ட பகுதி எத்தனை கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வடமுனை என்ன, நிலப்பகுதியில் தென்முனை என்ன, தென்கோடி முனை என்ன, இந்த ஒரு வார்த்தை மாறினாவே டோட்டல் ஆன்சரே மாறும். அது வந்து சிம்பிளாக நம்ம மேப் மூலியமாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த மேப்பை யூஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு மறக்கவே மறக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டாபிக். அதனால் இந்த பாடத்தை வந்து கண்டினியூ கவனிங்க. நான் மேப் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புக்கில் என்ன தான் பேராக கொடுத்தாலுமே அதை படிக்கும்போது நம்மளுக்கு பெருசாக எதுவும் மண்டையில் ஏறாது. அதே ஒரு மேப் வச்சு நம்ம அந்த இடத்த குறித்து படித்தோம் அப்படின்னும் போது நம்மளால் ஈஸியாக அந்த பாடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக மெமரியும் ஆகும். அதனால் மேப் வச்சு அந்த பாடத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஒன்றும் இல்லை, இப்போது உலகத்தில் வந்து மொத்தம் பூமியோட பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 510 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுங்க. ஓகேவா? அதில் இந்தியா வந்து பார்த்தோம்னா 2.4% வந்து நிலப்பரப்பை கொண்டிருக்குது. அது எவ்வளோ நம்பர்லன்னு கேட்டாங்கன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட நம்பர், ஆக்சுவல் நம்பர். இதுதான் சதவீதத்தில் மாற்றும்போது 2.4% மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் உலகில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, அதாவது பரப்பளவின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7வது இடம். சரியா? ஆசியா கண்டத்தில் அப்படின்னும் போது 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், கண்டம் அப்படின்னு சொல்லும்போது 7 கண்டங்கள் இருக்குது. இதில் ஆசியா தான் மிகப்பெரிய கண்டம். இந்த ஆசிய கண்டத்தை பொறுத்து இந்தியா வந்து பரப்பளவில் 2வது இடத்துலையும் உலக அளவில் 7வது இடத்துலையும் இருக்குது அப்படின்றது ஒரு பேசிக் டீட்டெயில். அதுக்கப்புறம் நில எல்லை. இந்த நில எல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தோம்னா லேண்ட் பார்டர்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டு மட்டுமே எவ்வளோ அப்படிங்கும்போது 5200 கிலோமீட்டர் வந்து லேண்ட் பார்டர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கும் கீழே வந்து பார்த்தோம்னா என்னது, ஒரு 8 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை கொண்ட எல்லை வந்து பகிர்ந்துக்கும். இதோட நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது இந்தியாவின் மேப்பின் படி வந்து கேட்டாங்க அப்படின்னா இந்திய நில எல்லையின் அடிப்படையில் கடற்கரையின் நீளம் கேட்டாங்கன்னா 6100 கிலோமீட்டர். அதுவே தீவு கூட்டங்கள் தான் லட்சத்தீவும், இந்தாண்ட அந்தமான் நிக்கோபர் தீவுலாம் இருக்குல்ல, இதுவுமே இந்தியாவோட சேர்ந்தது தானே. அப்போ இதோட நீரெல்லையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்தியாவின் மொத்த நீரெல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மொத்த அப்படின்ற வார்த்தை ஒன்று வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தோட எல்லையும் தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலம் ப்ளஸ் தீவு இது ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னும் போது 7516.6 கிலோமீட்டர் அப்படின்றது தான் எனது இந்தியாவின் மொத்த நீர் எல்லை. மொத்த அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்தால் இந்த ஆன்சர் தான் ரைட்டு. அதே நில எல்லையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6100 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இப்போ இந்த லேண்ட் எல்லையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட அதிகமாக பார்டர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்கிற பங்களாதேஷ் தான் அதிகமாக ஷேர் பண்ணிக்குது. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4156 கிலோமீட்டர் வந்து நில எல்லையை பகிர்ந்துக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக இருக்கிற பகுதியில் இந்த ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட நில எல்லையை பகிர்ந்துக்கும். அது வந்து வெறும் 106 கிலோமீட்டர். அப்போ குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான், அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு பங்களாதேஷ் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆன்சராக இருக்குது. அதுதான் இந்த இடத்துல வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்போம். ஆனால் மேப் வச்சு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்குன்றனால தான் அந்த இடத்துல ஒரு சின்ன மேப் வந்துருக்கு. ஓகேவா? சரி, இந்தியாவோட நில எல்லை பார்த்தோம் இல்லையா, அதுதான் 5200 கிலோமீட்டர். ஓகே, இந்தியாவோட எந்தெந்த நாடுகள் வந்து எந்தெந்த பகுதிகளில் வந்து நம்மளோட பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஓகே அதை தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கே. ஓகே, வடமேற்கு இந்த இடத்துல ராஜஸ்தான், இந்த பஞ்சாப், இந்த பார்டரில் தானே பாகிஸ்தான் இருக்குது. அப்போ பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் வடமேற்கில் வந்து இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். இதெல்லாம் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வடகிழக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்கனால நம்ம இப்படியே படிச்சிக்கலாம். சீனா, நேபாளம், பூட்டான் இதெல்லாம் வந்து வடக்கில் வந்து நம்ம நிலையிலே வந்து நம்மளோட பகிர்ந்துக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கிழக்கு பகுதியில் வந்து நமக்கு தெரியும் பங்களாதேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் மியான்மர் இருக்குது. ஓகேவா? பர்மான்னு சொல்லுவாங்க, மியான்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குது. அப்போ மொத்தமாக நம்ம கூட எத்தனை பேர் நிலையிலே பகிர்ந்துக்கிறாங்கன்னு போது ஒரு 7 கண்ட்ரி வந்து இந்தியாவோட நிலையிலேயே பகிர்ந்து கொள்ளுது. இதில் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதிக நிலையிலே பகிர்ந்து கொள்வது இங்கே பார்த்தீங்கன்னா 4156 கிலோமீட்டரோட பங்களாதேஷ், அதாவது வங்கதேசம், அதுக்கப்புறம் 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளோட நிலையிலேயே பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தான் மேப் வச்சு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் படிச்சிக்கலாம். சரி, இந்தியாவின் கடற்கரை மற்றும் நீரெல்லை பற்றி பார்க்கலாம். அதுதான் முதல்ல பார்த்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற கடற்கரை அப்படின்னு சொல்லி போகும்போது 8 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை கொண்டுள்ளது. இதில் வந்து கிழக்கு கடற்கரை அப்படின் போது என்ன வரும், வங்காள விரிகுடா வரும். அதே மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், அரபிக்கடல் வரும். சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி எந்தெந்த மாநிலம் போது இங்கே ஒடிசா இருக்குமா, இந்தாண்ட ஆந்திரா இருக்குமா, இந்தாண்ட தமிழ்நாடு, இந்த 3 மாநிலங்களும் கிழக்கு கடற்கரை பகுதி, இந்தாண்ட வந்து இந்திய பெருங்கடல். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு இதெல்லாம் வந்து சேர்ந்துருதில்ல, அப்போ இது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அப்போ வந்து இங்கே கேரளா, இந்தாண்ட கர்நாடகா, அதுக்கு மேலே கோவா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாநிலங்கள்லாம் மேற்கு கடற்கரை அரபிக்கடல் கரையோரம் அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இங்கே பார்த்த மாதிரி சுமார் 6100 நீளமுள்ள கடற்கரை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தின் அடிப்படையில், அதாவது இந்திய வரைபடத்தில் இருக்கிற இந்த நிலத்தின் அடிப்படையில் இந்த சரௌண்டிங் மட்டும் எடுத்துக்கிறோம் 6100 அப்படின் போது. அதே தீவு கூட்டங்களை சேர்த்தணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த லட்சத்தீவு இருக்கு இல்லையா, இதோட லேண்ட், அதாவது அந்த பரப்பளவில் இருக்கிற நீரெல்லையை வந்து சேர்த்தணும் அப்படின்னா நிலம் ப்ளஸ் தீவு இது ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதே பாக் நீர் சந்தி, அதாவது கடல் எல்லை பகிர்ந்துக்கிற ஒரே ஒரு நாடு இருக்குது, இலங்கை தான். எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் இந்த பாக் நீர் சந்தி அப்படிங்கிறது இடையில இருக்கிற நீர், அதாவது நீர் சந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை பிரிக்கிறது, இல்லை 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
இப்போ இந்த பாக் நீர் சந்தி அப்படிங்கும்போது என்னது நிலப்பரப்புகளை பிரிக்குது. அப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது வந்து பாக் நீர் சந்தி தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற கடற்கரையெல்லாம் ஐரோப்பா, இந்த இடத்துல எந்த கண்ட்ரிகள் இருக்குது, எந்த கண்டங்கள் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த போக்குவரத்துக்கான முக்கிய அமைவிடத்தை கொடுக்குது. இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் மத்தியிலும் இந்தியாவின் தென்பகுதியில் இருக்குது. அதாவது இதுதான் உலக வரைபடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்க. பூமி வந்து கோள வடிவம். அப்போது இந்தியா வந்து பார்த்தோன்னா தீர்க்கக்கோடியின் அடிப்படையில் இந்தியாவை பார்த்தா கிழக்கு சைடில் இருக்கும். அதே அச்சக்கோடியின் அடிப்படையில் இந்தியாவை பார்த்தா வடக்கு சைடில் இருக்கும். இந்த இதுவுமே கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதோட பேசிக்லேருந்து படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்து, அதாவது வடக்கு தெற்காக இருந்தால் அது பேர் தீர்க்கக்கோடு. அதே கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக இருந்தால் அது என்னதுன்னா அச்சக்கோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அச்சக்கோடை பொறுத்து இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அச்சக்கோடினை பொறுத்து இந்தியா வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது, வடக்கு பகுதியில் இருக்குது. தீர்க்கக்கோடியின் அடிப்படையில் இந்தியா வந்து கிழக்கு பகுதியில் இருக்குது, கிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. அதே கண்டத்தை பொறுத்து அப்படின் போது ஆசிய கண்டம் தான். ஆசிய கண்டத்தை பொறுத்து இந்தியா வந்து தெற்கு பகுதியில் இருக்கும். சரிங்களா? அதுதான் ஆசியாவின் தென்பகுதியிலும் ஆசியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவின் மத்தியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் தான். மேற்கில் இருக்க ஐரோப்பிய நாடுகள், இந்த கிழக்கில் இருக்க கிழக்காசிய நாடுகள், கிழக்கு பகுதியில் இருக்க கிழக்காசிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு முக்கிய அமைவிடத்தை வந்து கொடுக்குது. சரியா? அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்தியா வந்து ஒரு துணை கண்டம். முதல்ல துணை கண்டம் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கண்டம் அப்படின்னு சொல்லி என்ன, கண்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கண்டம் அப்படின்னா என்ன? இப்போ கண்டம் அப்படின்னும் போது ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் கண்டம் சொல்லுவோம். அப்போ பெரிய நிலப்பரப்பு அப்படின்னும் போது எல்லா விஷயமும் அடங்கும் இல்லையா? என்னென்ன சொல்லுவாங்க? ஒரு மலைகள், பீடபூமிகள், சமவெளி பகுதிகள், ஆறுகள், கடல்கள், அதுக்கப்புறம் கனிம வளங்கள், அப்புறம் மனித வளங்கள், இது எல்லாத்தையும் அடங்கினது தானே ஒரு கண்டம் சொல்லுவாங்க. ஒரு கண்டம் போது என்னென்ன இருக்குது? மலைகள் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து எல்லா இயற்கை பிரிவுகளும் இருக்கும், மனித வளங்கள் இருக்கும், கனிம வளங்கள் முதற்கொண்டு எல்லா வளங்களுமே இருக்கும் இல்லையா? அந்த பண்பு, ஒரு கண்டத்துக்குரிய பண்பானது இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா வடக்கு மலைகள், அதாவது இமயமலை தான் வடக்கு மலைன்னு சொல்லுவோம். அப்புறம் சமவெளிகள், உலகத்திலேயே மிகப்பெரிய சமவெளியான கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி இந்தியாவில் இருக்கா, அந்த சமவெளியும் இருக்குது. பாலைவனமும் இருக்குது. ஓகேவா? பாலைவனம் மேற்கு ராஜஸ்தான் பகுதியில் தார் பாலைவனம் இருக்கா, இந்த பகுதியில் இருக்கும் இல்லையா? அந்த பாலைவனமும் இருக்குதா, அதுவும் இருக்குது. அதேமாதிரி ஆறுகள் அப்படின்னும் போது கங்கை, அந்த ஆறுலாம் சொல்கிறோம், அந்த ஆறுகளும் இருக்கா, இருக்குது. கடற்கரையும் இருக்கா, கடற்கரையும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி எல்லா ஒரு கண்டத்துக்குரிய பண்புகள் அனைத்தையும் இந்தியா கொண்டு இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் துணை கண்டம் அப்படின் போது பாருங்கள், பக்கத்தில் இருக்க எல்லா பார்டரில் இருக்க எல்லா நாடுகளும் இருக்கும். ஆனால் சீனா மட்டும் வந்திருக்காது. அது மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த வராத நாடுகளை கொடுத்து இது கூற்றுகள் சரியான்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க. அப்புறம் ஓகே, இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டீட்டெயில் வந்து இந்தியாவை பற்றி பார்த்து போயிடலாம். அச்சரேகை தீர்க்கரேகை முதலே சொன்னேன். இந்த அச்சரேகை தீர்க்கரேகையின் பரவல் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிடைமட்டமாக மேற்கு கிழக்காக கிழக்கு மேற்காக வரைஞ்சா அது பேர் என்னது? அச்சக்கோடுன்னு சொல்லுவோமா? அப்போது அச்சக்கோடு அப்படின்னும் போது இது வந்து இந்தியாவில் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்து தெற்கு, இங்கே வந்து வடக்கு. இது வந்து என்னது? நார்மலான வரைபடத்தில் இப்படி தான் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு கொடுப்போம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறது அச்சக்கோடியின் அடிப்படையில் தானே. அப்போது அச்சக்கோடியின் அடிப்படையில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? வடக்கு பகுதியில் இருக்குது. அப்போ வடக்கு பகுதியில் இந்த இடத்துல இருக்கா? இந்தியாவில் வந்து இந்த அச்சக்கோடியின் அடிப்படையில் எங்கே இருக்குது? வடக்கு பகுதியில் இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல தெற்கு அப்படின்னு சொல்லி வராது. அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ், இந்த மேலே டேஷ்போர்ட் வந்து மினிட்ஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து வட அச்சம் புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வட அச்சம், ஏன்னா அச்சக்கோடு அடிப்படையில் தானே வட அச்சம் முதல் இங்கே வந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் அப்படின்ற வட அச்சம் வரைக்கும் ரெண்டுமே வட அச்சம் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்தாண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 68, ஓகேவா, 68 டிகிரி 7 மினிட்ஸ், அதாவது மேற்கு தீர்க்கம் முதல் இந்தாண்ட கிழக்கு தீர்க்கம் 97 டிகிரி 25 மினிட்ஸ் அப்படின்ற கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரியா? கிழக்கு தீர்க்கம். சரியா? இதுதான் வந்து என்னது? இந்தியாவோட தீர்க்கக்கூட அச்சக்கோடின் அடிப்படையில் இருக்கிற மொத்த பரப்பளவு. சரியா? இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்போது கீழே வந்து 8 நாளா, அப்போ 8 கூட ஒரு 29 கூட்டினீங்க அப்படின்னா 37 டிகிரி கிடச்சிரும். இந்த 37 டிகிரி இங்கே கிடச்சிரும். அதேமாதிரி தான் இங்கே 68 ஓகே, 68 டிகிரி 7 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோமா? அப்போ இதோட 29 கூட்டுங்க. அப்போ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? இந்த மினிட்ஸ் எடுத்துங்க, இதை மட்டும் கூட்டுங்க, டிகிரி மட்டும் கூட்டுங்க. அப்போ கூட்டும் போது என்ன வரும் உங்களுக்கு? 7 இங்கே ஒன்று 97 டிகிரி கிடைச்சதா? அப்போ வந்து 25 மினிட்ஸ், இந்த 6 மினிட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 6 7 இங்கே 25 மினிட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா சரி, ஈஸியாக வந்து ஆப்ஷன் லிமிட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸும் வந்து உதவ தான் போகுது. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு இந்தியாவை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை பற்றி நம்ம அந்த லொக்கேஷனோட மேப் வச்சு நம்ம படிச்சிக்கணும். என்ன காரணம் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் இப்போ பாருங்கள், பாகிஸ்தான் இந்தாண்ட வந்து ராஜஸ்தான் குஜராத் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த பகுதியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்ட் வந்து அந்த பகுதியில் போயிடும். இப்போ ராஜஸ்தான் அப்படின்னும் போது இந்த ராஜஸ்தான் பக்கத்தில் இந்த ஆரவழி மலைத்தொடர் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட வடமேற்கு பகுதி அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே கிழக்கு பகுதி, இந்தியாவோட கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல வந்து இந்த இங்கே அந்த மிசோரம் அந்த மாதிரி வந்து இந்த 7 சிஸ்டர் பகுதியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மபுத்திரா ஆறு இங்கே தான் வந்து உள்ள நுழையுது அப்படின்றதுலாம், அருணாச்சல பிரதேசம் வழியாக உள்ள நுழையுது அப்படின்றதுலாம் நமக்கு மைண்டில் வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இயற்கை பிரிவு இந்தியாவில் வந்து புக்கில் வந்து 5 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். ஏன்னா பாலைவனத்தை விட்டுருப்பாங்க. அந்த பாலைவனன்றது இந்தியாவில் இருக்கு இல்லையா? அதனால் வந்து பாலைவனன்றதை வச்சு இந்தியாவின் இயற்கை பிரிவுகள் அப்படின்னா 6 தான் வரும். சரிங்களா? புக்கின் அடிப்படையில் 6 இருந்தால் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து 6 தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகும்போது இந்தியாவோட வடக்கு தெற்கு. சரி, இந்த பாயிண்ட்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வடக்கில் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்தியாவோட மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னும் போது 3214 கிலோமீட்டர். அப்போ வந்து ரிவர்ஸில் போட்டு இது வரைக்கும் ரிவர்ஸில் போட்டு இந்த 3க்கு முன்னாடி வர 4 தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து டிப்ஸ் தான், முடிஞ்ச மனப்பாடம் பண்ண பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த குஜராத்லேருந்து இந்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, 2933 கிலோமீட்டர். சரிங்களா? இதெல்லாம் கிலோமீட்டர் தான். ஓகேவா? அந்த கிலோமீட்டர் வந்து இந்தாண்ட இங்கே மேற்கு கிழக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டரும், இந்தாண்ட வடக்கு தெற்காக வந்து பார்த்தீங்கன்னா 2214 கிலோமீட்டரும் வந்து இருக்குது. சரிங்களா? இதோட நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேறு
சரி, ஓகே. முதல்ல நம்ம பார்த்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேப் மூலியமாக கொடுத்துருக்கேன். பார்த்துக்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழக்கு இங்கே நம்ம சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரைக்கும் இங்கே கிழக்கு தீர்க்கம் 68.7 மினிட்ஸ்லேருந்து இங்கே 97 டிகிரி 25 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இதோட இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோனா 3214 கிலோமீட்டரும் இந்தாண்டு வந்து 2933 கிலோமீட்டரும் வந்து நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ தீர்க்கக்கோடு மொத்தம் இந்தியாவிலேயே எத்தனை தீர்க்கக்கோடு இந்த செங்குத்தா போகிற கோடு மொத்தமாக கேட்டாங்க தீர்க்கக்கோடு மொத்த எண்ணிக்கை வந்து 360 தீர்க்கக்கோடுகள் பூமியை சுற்றி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பூமியை சுற்றியும் இந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த கற்பனை கோடு வந்து ஆக்சுவலாக இல்லை, அது வந்து கற்பனை கோடு தான். ஓகேவா? எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு இடத்தோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நேரங்கள் காலத்தை கணக்கிடுறதுக்காகவும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அந்த 360 தீர்க்கக்கோடு இந்தியா வழியாக எத்தனை தீர்க்கக்கோடு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 தீர்க்கக்கோடு வந்து இந்தியா வழியாக போகுது. சரிங்களா? அப்போது இந்த தீர்க்கக்கோடின் அடிப்படையில் இந்தியா வழியாக 30 தீர்க்கக்கோடுகள் போகுதா? சரி, இந்த தீர்க்கக்கோடுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கக்கோடு கான்செப்ட் என்ன அப்படிங்கும்போது இப்போ தீர்க்கக்கோடின் அடிப்படையில் தான் நமக்கு டைம் ஜோன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாம் GMT அதாவது கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன அந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கும்போது ஓகே, இந்த 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு முதன்மை தீர்க்கக்கோடா இந்த 0 டிகிரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 360 டிகிரி வரைக்கும் 360 கோடுகள் இருக்குது. அப்போ வந்து ஒரு முதன்மை கோடு அப்படின்னு சொல்லி 0 டிகிரி தீர்க்கக்கோடு இங்கிலாந்தில் இருக்கிற ஓகேவா, இங்கிலாந்தில் ஒரு ராயல் வானியல் ஆய்வு மையம் வந்து கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிற கோடை தான் என்ன வந்து முதன்மை டிகிரி 0 டிகிரி தீர்க்கக்கோடா வந்து ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும். ஓகேங்களா? ஐ திங்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 1884 தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரீசெக் பண்ணிக்காங்க, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சரிங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஏற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த 0 டிகிரி தீர்க்கக்கோடு அந்த இங்கிலாந்தில் இருக்கிற கிரீன்விச் அப்படின்ற இடத்துல போகிற ராயல் வானியல் ஆய்வு மையம் அந்த வழியாக தான் போகுது. அந்த அதை தான் வந்து GMT அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்போது எல்லா நாடுகளோடையும் டைம் ஜோனை கம்பேர் பண்ணும்போது இந்த எப்படின்னா அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம். ஓகேங்களா? அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் வந்து டிஃப்ரெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் ஜோன் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிகிரி சூரியன் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த சூரியன் அப்படின்றது இருக்கும். பூமியானது சூரியனை சுற்றி வருதா? எந்த திசையில் சுற்றி வரும்? மேற்கிலிருந்து கிழக்கா இப்படி தான் சுற்றி வரும். அதனால தான் நமக்கு சூரியன் எல்லாம் எப்படி உதிக்கிறதா தெரியும். சூரியன் வந்து கிழக்கில் உதிக்கிறதா தெரியும். இப்படி சுற்றும் போது கிழக்கு பகுதி இந்தியன் கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசத்தில் அங்கே வந்து சூரியன் உதயமாகுது. இந்தியாவிலே முதல்ல சூரியன் உதயமாகுது அங்கே தான் உதயமாகும். சரிங்களா? அப்படி இந்த இடத்துல உதயமாகிறதுக்கும் குஜராத் இந்த வந்து இந்தியாவோட மேற்கு பகுதி எண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து குஜராத் தானே. அப்போ வந்து இந்த குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அருணாச்சல பிரதேசத்தில் வந்து சூரியன் உதயமாகி குஜராத்தில் வந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து சூரியனே உதயமாகும். அப்படின்றதுனால இந்த இந்தியா முழுக்க இருக்கிற டைம் ஜோன் வந்து வேறுபடுது. ஓகேவா? அந்த 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டாக போக்குறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு பொதுவான தீர்க்கக்கோடு 30 தீர்க்கக்கோடில் ஒரு பொதுவான தீர்க்கக்கோடு. ஓகேவா? இந்த இடத்துல போகிற ஒரு தீர்க்கக்கோடு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது அந்த தீர்க்கக்கோடு நம்பர் என்ன அப்படிங்கும்போது 82 டிகிரி கிழக்கு. ஓகேவா? 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம். ஓகேவா? 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர் வழியாக இப்போ வந்து அலகாபாத் மாற்றிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக பிரயாக்ராஜ் மாற்றிட்டாங்க நினைக்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் வழியாக வந்து பயணிக்கிற இந்த 82 டிகிரி கிழக்கு தீர்க்கம் தான் இந்தியாவோட டைம் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? அதான் வந்து IST அப்படின்னு சொல்லுவோம். என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம். சரியா? இது வந்து இந்த முதன்மை தீர்க்கக்கூடான 0 டிகிரி கிரீன்விச் மீன் டைமுக்கும் ISTக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் போது 5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? 5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க பாருங்க. இப்போ 0 டிகிரி தீர்க்கக்கோடு எங்கள் இங்கிலாந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த வந்து 0 டிகிரி அப்படின்னா அந்த 1 டிகிரி இங்கே இருக்குது, இந்த 2 டிகிரி இருக்குது, 360 டிகிரி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருந்து சூரியன் வந்து இந்த 1 டிகிரி 2 டிகிரின்னு சொல்லுவோம்ல, எந்த தீர்க்கக்கோட்டுக்கு சென்ட்ரல் இருக்குதோ அந்த நேரம் இப்போ வந்து 82 டிகிரி நம்ம எடுத்துருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 தீர்க்கக்கோடுகள் இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணிக்காங்க. நான் சின்ன கம்மியாக தான் கோடு போட்டுருக்கேன். ஓகே, இதுதான் மொத்தம் இருக்க தீர்க்கக்கோடு பரவல். சரிங்களா? இப்போது சூரியன் வந்து எப்போ நம்ம வந்து வச்சிருக்கிறது 82 டிகிரி இந்த தீர்க்கக்கோடு தான். இந்த தீர்க்கக்கோட்டுக்கு மேலே சூரியன் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு 12 மணி. என்னது? மதியம் 12 மணி. ஓகேவா? தலை நேரம்னு சொல்லுவோம். மதியம் 12 மணி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தீர்க்கக்கோடை வந்து ஒரு டைம் ஜோனுக்கு வச்சுக்கிட்டு அவங்க அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி போகிறதுக்கு சூரியன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகேவா? 4 மினிட்ஸ் ஆகுது 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி கிடக்கிறதுக்கு. அப்படி வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம் 60 நிமிஷம். ஓகேங்களா? 60 மினிட்ஸ்ன்றது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி கோடுகள் தான் கிடக்குது. அப்போ 15 டிகிரி கோடுகள் கிடக்குது. இதன் அடிப்படையில் வந்து பூமியில் இருக்க டைம் ஜோனை 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கிரீன்விச் மீன் டைம் இருக்கு இல்லையா, அந்த GMTக்கு இதை டிஃப்ரென்ஸாக வந்து டைம் செட் பண்ணுவாங்க. ஓகே, இல்லைனா இப்போ வந்து இந்தியா வச்சிருக்கும் போது 5 மணி நேரம் பாருங்கள், 5 மணி நேரத்தில் முடியுது, இல்லைனா 6 மணி நேரம் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து 5 மணி நேரம் இல்லைனா 6 மணி நேரம் ரவுண்டாக வந்து 1 ஹவர் கேப் 1/2 மணி நேரம் கேப், இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அந்த நாட்டுக்கு வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ இந்த பாடத்தில் இது இல்லை தான், ஆனால் வந்து இந்த பாடத்திலேயே இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்தியாவுக்குள்ளேயும் டைம் ஜோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லா நாடுகளும் இதே மாதிரி தான் டைம் ஜோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குது? இது வந்து பாலிட்டிலே படிச்சிருக்கீங்க. 8 யூனியன் பிரதேசம், எவ்வளோ 28 மாநிலங்கள் இருக்குது. கடற்கரை எத்தனை மாநிலங்கள் கொண்டிருக்குன்னா 8 மாநிலங்கள் கொண்டிருக்கு. சரிங்களா? சரி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க தெளிவாக. இந்தியாவோட இங்கே வடக்கு தெற்கு பரவல் கிழக்கு மேற்கு கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிப்பீங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் கடகரேகை. ஓகே, அந்த கடகரேகை மூலிமா என்ன இப்போ வந்து கடகரேகை இந்தியா வழியாக பயணிக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அச்சரேகை தான் கடகரேகைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 0 டிகிரி அச்சரேகை. இது வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க, இல்லை பெருவட்டம் சொல்லுவாங்க. அது பூமிக்கு நடுவில் இந்த மாதிரி போகும். இதெல்லாம் வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான், எதுவுமே பூமி மேலே ஆக்சுவலாக இல்லை. சரிங்களா? இது வந்து நமக்கு நேரத்தையும் இந்த வெப்பமண்டலம் அதெல்லாம் வந்து எப்படி கணக்கிடுறது, எப்படி ஒரு லொக்கேஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் அது கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ வந்து வடக்கில் போகிற 23 டிகிரி. ஓகேவா? 23 டிகிரி வந்து கடகரேகை. இதே தெற்கில் போகிற 23 டிகிரி வந்து மகர ரேகைன்னு சொல்லுவோம். இந்தியா வந்து
இரண்டாக பிரிக்கிறது இது வந்து ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் அச்சக்கோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கடகரேகை தான் இந்தியா வந்து இரண்டாக பிரிக்குது. ஓகேவா? அப்படி பிரிக்கும்போது அதை வச்சு என்ன பர்பஸ்க்காக அப்படி பிரிச்சிருக்காங்க போது இந்த தென்பகுதி இருக்கு இல்லையா, இந்தியாவோட தென்பகுதி, அதாவது சவுத் இந்தியன் பகுதி, இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியாகும். எதனால் வெப்பமண்டல பகுதி? பூமத்திய ரேகை இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து சூரிய கதிர்கள் எப்போதுமே எப்படி இருக்குன்னா செங்குத்தா விழும். ஓகேவா? இப்போ வந்து டேரெக்டாக வந்து செங்குத்தா விழுறதுனால இடத்துல வெப்பமண்டல பகுதியாகும். இந்தாண்ட இதுக்கு மேலே இருக்கிற பகுதிகளுக்கு வந்து சாய்வா சூரிய கதிர்கள் விழுறதுனால இந்த இடத்துல ஹீட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டல பகுதியிலாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்தியா வந்து வெப்பமண்டல பகுதியிலாகவும் மித வெப்பமண்டல பகுதியிலாகவும் பிரிக்கும் அச்சக்கோடு என்னன்னு கேட்டாங்கன்னா கடகரேகை தான். இதுவுமே ஒரு 1 மார்க் தான். ஓகேங்களா? பாருங்கள், அந்த 28 மாநிலங்கள் இருக்குது. அது ஒரு தலைநகரமும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இல்லை. ஓகேங்களா? 8 யூனியன் பிரதேசம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்திய திட்ட நேரம் IST முதல் சொன்னது தான். IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம். எவ்வளோ கிரீன்விச் மீன் டைம் வந்து பாருங்கள் 5 மணி நேரம் டிஃபரன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க இந்த இடத்துல 82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் தலைநேரம் வந்து இந்திய திட்ட நேரமாக கொண்டு இருக்காங்க. இந்த 82 டிகிரிக்கு எப்போ வந்து சூரியன் செங்குத்தா விழுதோ அப்போ வந்து இந்தியாவில் வந்து 12 மணி வச்சுக்கோங்க. அப்போ இந்தியாவில் 12 மணி நேரம் அப்படின்னும் போது கிரீன்விச் டைமுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ் 5 மணி நேரத்தில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த 5 மணி நேரம் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு 0 டிகிரி முதன்மையான தீர்க்க கோடுக்குள்ள அந்த இங்கிலாந்து இருக்குது, அதோட டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இப்போ தான் வந்து பாடத்துக்குள்ள வரும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னால் புக்கில் இருக்கிறது தான். இருந்தாலும் மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தான் வந்து இதில் இருக்கிற இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் மொத்தம் 6ன்னு சொல்லி பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக்கு மலைகள், இமயமலைகள் மட்டும் பற்றி பார்க்கலாம். என்ன காரணம் போது இந்த கிளாஸோட டூரேஷன் அப்படின்றது அதிகமாக போயிடும். அதனால் வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டிடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் இந்த 3 வீடியோவில் இந்த பாடத்தை முடிக்க பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பார்ட் 1ல இதை மட்டும் பார்க்கலாம். சரி, இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் சொல்லி பார்க்கலாம். இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் வந்து 6 முதலே சொன்ன மாதிரி தான். என்னது? வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், ஆறுகளும் வரும். ஆறுகள் இதில் காணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பாலைவனம். இந்த பாலைவனன்றது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, வடக்கு மலைகள், வடபெரும் தீபகற்ப கடற்கரைகள், தீவுகள் இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த பாலைவனத்தை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 6 தான். ஓகேங்களா? சரி, இப்போ வடக்கு மலைகள் அப்படின்னும் போது என்னது? இமயமலை தான். சரி, ஃபஸ்ட்டு இமயமலை அப்படின்ற சொல்லி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? இமயமலை அப்படின்றது சமஸ்கிருத சொல்லான ஹிமாலயா அப்படின்றது தான் வந்து இதோட பொருள் என்னன்னா பனி உறைவிடம் அப்படின்றது தான் பொருள். ஓகே, இமயமலைகள் எப்படி உருவானிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா வடக்கில் வந்து யுரேசியா அப்படின்ற ஒரு நிலப்பகுதியும் தெற்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோண்டுவானா அப்படின்ற ஒரு நிலப்பகுதியும் இருக்குது. இந்த நிலப்பகுதிகள் என்ன ஆகணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் அந்த அளவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துடும். அதே ஒரு லாங் பீரியடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிலத்தில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து ஏற்படுத்திருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் யுரேசியா, தெற்கில் கோண்டுவானா அப்படின்ற நிலப்பகுதிகள் வந்து ஒன்னோட ஒன்று இந்த டேரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒன்னோட ஒன்று நோக்கி வந்து பயணிச்சுக்கிட்டே வந்துருக்குது. அப்படி வரும்போது இடையில வந்து டெத்திஸ் அப்படின்ற ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் மடிக்கப்பட்டு இந்த கோண்டுவானா நிலப்பகுதி இந்த யுரேசியா மேலே மோதினதுனால இந்த டெத்திஸ் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு இந்த இமயமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு மலைகளாக உருவாயிருக்கும். இதனால் இந்த மூமெண்ட் இன்னைக்கு வரைக்குமே நிற்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்குமே இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு சுமார் 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதே சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த மூமெண்ட் இன்னமும் நடந்துகிட்டே இருக்குதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இமயமலை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தாச்சு. இமயமலை அப்படின்றது வடக்கு மலைகள் கான்செப்ட்டில் இந்தியாவுக்குள்ளே வருது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகள் அப்படிங்கும்போது இமயமலை வந்து இந்தியாவில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையோட மொத்த நீளம் தெரிஞ்சுக்கலாம். இமயமலை வந்து இந்தாண்ட வந்து இந்த மேப் வச்சே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் மேப்பு. ஓகே, இங்கே தான் இமயமலையா? இந்த இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தான் வந்து இமயமலையானது இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இமயமலை. ஓகேவா? இதுக்கு இந்தாண்ட மத்திய இமயமலை, இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தாண்ட வந்து பூர்வாஞ்சல் குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுனா கிழக்கு இமயமலை, மற்றொரு பேர் பூர்வாஞ்சல் குன்று. இந்த மேற்கு இமயமலை வந்து டிரான்ஸ் இமயமலை. இதுக்கு வந்து இன்னொரு பேருக்கு டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இமயமலையோட மொத்த நீளம் அப்படிங்கும்போது சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து இங்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இங்கே இருக்கும். நான் சும்மா இடம்லாம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் 2500 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா நீளம் இருக்கும். மொத்த நீளம் இமயமலையின் மொத்த நீளம் எவ்வளோ? 2500 கிலோமீட்டருக்கு வந்து மொத்த நீளமானது இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தாண்ட வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு இந்தாண்ட சிந்து பள்ளத்தாக்கு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலமே 500 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கும். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரம்மபுத்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். ஓகேவா? அகலம் இந்த அளவுக்கு வந்து அகலமானது வேறுபடுது. மொத்தமாக இமயமலை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? இதெல்லாம் உள்ளடக்கினது தான் மொத்தமாக இமயமலைன்னு சொல்கிறேன். இதை வந்து சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாமீர் முடிச்சு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த PCS எக்ஸாம் TNPSC கூட அதிகமாக கேட்குற கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். பாமீர் முடிச்சு உலகின் கூரை அழைக்கப்படுதுன்னா அது பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய ஆசியா இருக்கு இல்லையா? அந்த மத்திய ஆசியாவில் இருக்கிற மலைத்தொடரோட இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா என்னது இணைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாமீர் முடிச்சிலிருந்து இமயமலை, ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அந்த பாமீர் முடிச்சுன்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து இமயமலை பார்த்தா ஒரு வில் போன்று அமைந்திருக்கும். என்ன தோட்டத்தில் இருக்குன்னா வில் மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி. ஓகே, அது கிழக்கு பகுதி தானே. கிழக்கு நோக்கி வந்து வில் போன்று அமைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அமைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் அவ்வளோதான். இதில் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் முதல்ல சொன்னது இமாலயா அப்படின்னா சமஸ்கிருத சொல்ல பனி உறைவிடம். ஓகேங்களா? இதுதான். அப்போ மேற்கு இமயமலை எத்தனை பிடிக்கிறாங்க? 3 மேற்கு டிரான்ஸ் இமயமலை. அதான் மேற்கு இமயமலை. ஓகேங்களா? அந்த மேற்கு இமயமலை டிரான்ஸ் இமயமலை எங்கே இருக்குன்னா இந்த பாட்டு தான். இந்த பாட்டு வந்து டிரான்ஸ் இமயமலை. இந்த பாட்டு சொல்கிறாங்க டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை. இது வந்து மத்திய இமயமலை, இமயமலை. இது வந்து பூர்வாஞ்சல் குன்று, கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் பாருங்கள் 3 கொடுத்துருப்பாங்க. இமயமலையை 3 பிரிக்கிறாங்க. ஓகேவா? உலகிலேயே மிக பழமையான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஆரவள்ளி மலைத்தொடர். அதுவே உலகின் இளமையான மலைத்தொடர் இமாலயா. இளமையான மலைத்தொடர் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இது ஒரு குறிப்பிட்ட வருஷம், இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மலைத்தொடர் கம்பேர் பண்ணும்போது ரீசெண்டாக தான் அந்த மலை வந்து உருவானிச்சு. அதெல்லாம் இன்றளவிலும் இளமையாக வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால இளமையான மலைத்தொடர்னா ஹிமாலயா. பழமையான உலகின் மிக பழமையான மலைத்தொடர்னா ஆரவள்ளி. ஓகேங்களா? அந்த ஒரு வார்த்தை தான் மாறும், ஆன்சரே அப்படி டோட்டலாக மாறும். இப்போ நமக்கு தெரிஞ்சாலுமே எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷன் வரது வாய்ப்பு இருக்குது. தெளிவாக பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. என்ன காரணத்தினால இளமையான மலைத்தொடர், இதனால் பழமையான மலைத்தொடர் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இமயமலை 3 பிரிவுன்னு பார்த்தாச்சு. இதில் வந்து மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலை மட்டும் பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா என்ன? ஓகே, இந்தியாவோட மேற்கு பகுதியில் இருக்கிறது அந்த டிரான்ஸ் இமயமலை. பாருங்கள், ஜம்மு காஷ்மீராக இந்த இது வரைக்கும் ஓகேங்களா எடுத்துக்கோங்க. ஓகே, டிரான்ஸ் இமயமலை அப்படின்றது திபெத். ஓகே, திபெத் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கும். ஆனால் இதோட பரவல் வந்து பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் தான் இருக்குது, அதிகமாக இருக்கிறனால இது வந்து திபேத்தியன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஏரியா வந்து திபேத்தியன் பகுதியில் அதிகமாக இருக்கிறனால திபேத்தியன் மலை. ஜம்மு காஷ்மீரில் இருக்கும், ஆனால் அதிகமான பரப்பளவு எங்கே இருக்குன்னா திபேத்தியனில் இருக்குது. சரி, இதோட அகலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 2 பகுதிகளிலுமே எவ்வளோ 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கும். அகலம் ஓகே 40 கிலோமீட்டர். இதோட மையப்பகுதி இதுதான் வந்து சென்டர் பகுதின்னு எடுத்துக்கோங்க. இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். எல்லாமே கிலோமீட்டர் தான், உயரம் மட்டும் தான் மீட்டரில் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த அகலத்தெல்லாம் கிலோமீட்டர் தான் இந்த இமயமலை பொறுத்தவரை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 40 கிலோமீட்டர், இந்த 40 கிலோமீட்டர், இங்கே வந்து 225 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் முடிஞ்சது. சரி, இந்த இடத்துல வந்து கடலடி படிம பாறைகள், இந்த பாறைகளில் வந்து பார்த்தோன்னா ஆய்வு பண்ணும்போது, ஏன்னா நம்ம முதலே பார்த்தோம் இமயமலையின் போது வடக்கே யுரேசியா, ஓகே இந்தாண்ட கோண்டுவானா, இங்கே வடக்கில் யுரேசியா. சரி, அது ரெண்டு ஒன்னோட ஒன்று வந்து இடையில இருக்கிற டெத்திஸ் அப்படின்னு கடல் மடிக்கப்பட்டு உருவானதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடலடி உயிரின படிமங்கள் காணப்படுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது என்ன பாறை என்பது டெர்சியரி கிரானைட் பாறைகள் அப்படின்ற பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடையில இருந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு தான் இமயமலை உருவாகுது. சரிங்களா, அதனால் இந்த கடலடி உயிரின படிமங்கள் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து என்ன டெர்சியரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பகுதி உருமாறிய பாறைகளாகவும் பாறை படிமங்களாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல முக்கியமாக இந்த இடத்துல இருக்கிற மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கைலாஸ், காரக்கோரம், ஓகேங்களா, லடாக், ஜாஸ்கர். ஓகேவா, லடாக், ஜாஸ்கர், கைலாஸ், காரக்கோரம் அப்படின்ற ஒரு மலைத்தொடர்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது முன்னாடி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு படத்தில் காட்டுறேன். ஓகேங்களா, மேற்கு மலை, மத்திய மலை, கிழக்கு மலை, மேற்கு மலை இவ்வளோ தான் பாயிண்ட், புக்கில் இவ்வளோ தான் இருக்கும். இந்த புக்கில் இருக்க பாயிண்ட் தான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்கே பார்க்கறது ஒரு டைம் பார்த்துட்டு புக்கில் எடுத்து இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த அந்த மாதிரி மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா, அப்போ டிரான்ஸ் இமயமலை ஒரு ரீகால் போயிடலாம். டிரான்ஸ் இமயமலை அப்படின்றது என்னது? மேற்கு இமயமலையோட மற்றொரு பேர் தான் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையோட 2 பக்கம் இருக்கிற மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளோட எல்லைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 40 கிலோமீட்டர் 2 இடத்துல ஈவனாக இருக்கும். சென்டர் பாயிண்ட்ல மட்டும் 225 கிலோமீட்டர் வந்து அகலம் வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாறைகள் ஆய்வு செய்யும்போது இந்த மேற்கு இமயமலையில் இருக்க பாறைகளை டெர்சியரி ஓகே கிரானைட் பாறை அப்படின்ற ஒரு பாறை இருக்குது. இந்த பாறை ஆய்வு பண்ணும்போது கடலடி உயிரின படிமங்கள் காணப்படுது. இதில் வந்து உருமாறிய பாறை படிமங்களும் இருக்குது. ஒரு சில பகுதி உருமாறிய பாறையாகவும் இருக்குது. ஓகேங்களா, என்ன காரணத்தினால இந்த கடலடி உயிரின படிமம்னா வடக்கு யூரேசியா, தெற்கே கோண்டுவான கடல்கள் ஒன்னோட ஒன்று நேருக்கு நேராக வந்து மோதிக்கிட்டதுனால நடுவில் டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விசை பேருனா புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்ன விசையினால் மடிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விசையின் காரணமாக இந்த டெத்திஸ் கடல் மடிக்கப்பட்டு உலகின் இளமையான மலைத்தொடரான இமயமலை உருவானுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த இமயமலை தொடரில் இருக்கிற முக்கியமான மலைத்தொடர்கள் என்பது லடாக், ஜாஸ்கர், கைலாஸ், காரக்கோரம் ஆகின்ற இந்த 4 மலைத்தொடர்கள் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. அந்த மலைத்தொடர் எந்தெந்த மலை பகுதிகளில் வருது அப்படின்னு சொல்லி இந்த மேற்கு இமயமலையில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இதோட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, மேற்கு இமயமலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமயமலை, அதாவது மத்தியில் இருக்கிற இமயமலை. அதாவது இமயமலையானது இப்படி தானே பரவிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதில் மேற்கு இமயமலை, இந்த மத்திய இமயமலை, இந்தாண்ட பூர்வாஞ்சல் குன்றான கிழக்கு இமயமலை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த மத்திய இமயமலையை 3 பிரிப்பாங்க, இந்த ஷேப்பில் பிரிப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஷேப்பில் பிரிக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இமயமலை மேலே இருக்கிறது பெரிய இமயமலை இமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மத்தியில் இருக்கிறது சிறிய இமயமலை இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கீழே இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா வெளி இமயமலை சிவாலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பிரிச்சுட்டு வருவாங்க. சரிங்களா, ஓகே. இந்த இமயமலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கான்செப்ட் தான். எப்படி இமயமலை உருவாச்சு அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. யூரேசியா, வடக்கு யூரேசியா, தெற்கே இருந்து கோண்டுவானா, இடையில இருந்து டெத்திஸ் கடல் அப்படின்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பெரிய இமயமலை இப்போ பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பெரிய இமயமலை இமாத்ரி, இமாச்சல், சிறிய இமயமலை, இங்கே வெளி இமயமலை சிவாலிக்னு சொல்லி பார்த்தோமா. ஓகே, இப்படி தான் இந்த லேயராக இப்படி தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. இதோட அகலம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பெரிய இமயமலையோட அகலம் அப்படிங்கும்போது 25 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருக்கும். 25 கிலோமீட்டர் அகலம். இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதோட உயரம் வந்து 6000 மீட்டர், இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அகலமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெரிய இமயமலை. இந்த சிறிய இமயமலைகளை ஒப்பிடும்போது இதுக்கு வடக்கே தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு வந்து குறைவு. மழைப்பொழிவு குறைவு, அதுக்கப்புறம் பௌதிக சிதைவும் குறைவு. பௌதிக சிதைவுனா ஒன்றும் இல்லை, அந்த பாறைகள் இருக்குல்ல அதெல்லாம் குறைவு. இந்த பாறைகள் உடைந்து சிதைஞ்சு போயிருக்கிற பாறைகள் சின்ன சின்ன கற்களாக இந்த பாறைகள்லாம் உடைஞ்சு கிடக்கும். அதுக்கு அந்த பௌதிக சிதைவு அப்படின்றது குறைவு. என்ன காரணம் அப்படின்போது இந்த இடத்துல வெறும் கிளேசியர்ஸ், அதாவது பனிகளாக தான் கிடக்கும். பனிகள் உடைஞ்ச நிலையில் பனிகளாக கிடக்கிறதுனால இந்த கற்கள் வந்து தெரியாதனால பௌதிக சிதைவு குறைவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மழைப்பொழிவும் குறைவு, பௌதிக சிதைவு குறைவு. இது வந்து தொடர்ச்சியான மலை. ஓகேங்களா, புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கிற பாயிண்ட் நான் அப்படியே மேப் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன சொன்னோம் அப்படிங்கும்போது தொடர்ச்சியான மலை. ஓகேங்களா, எந்த இடத்துலையும் வந்து தொடர்ச்சியற்று காணப்படாது, தொடர்ச்சியான மலையாக இருக்கும். 25 கிலோமீட்டர் அகலமாக இருக்கும். உயரம் வந்து 6000 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல வந்து பௌதிக சிதைவு குறைவு, அதே மாதிரி வந்து மலையளவும் குறைவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த இடத்துல பீக் பாயிண்ட் அப்படின்றதுனால உயரமான பகுதின்றதுனால எவரெஸ்ட் சிகரம், உலகிலேயே மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் இருக்கு இல்லையா, இந்த பெரிய இமயமலை. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இமாத்ரியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இமாத்ரி பெரிய இமயமலை தான் எவரெஸ்ட் சிகரங்கள் இருக்குது. ஓகே, இமயமலை பற்றி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படிங்கும்போது உலகத்தில் வந்து மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 14 அவுட் ஆஃப் 9 உயரமான சிகரங்கள் இமயமலையிலே இருக்குது. ஓகேங்களா, உலகத்தில் இருக்கிற 9 உயரமான சிகரங்கள் வந்து இமயமலையிலே இருக்குது. ஓகேங்களா, அப்போ எவரெஸ்ட் சிகரம் வந்து இருக்குது. அப்போ எவரெஸ்ட் சிகரம் எந்த மாநிலத்தில் இருக்குது? நேபாளத்தில் இருக்கும். ஓகேங்களா, உலகிலே மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரம் இமாத்ரி இமயமலையில் தான் இருக்கும். அது எந்த நாட்டில் இருக்குன்னா நேபாளம் நாட்டில் இருக்குது. அதோட உயரம் 8848 மீட்டர். ஓகேங்களா, 8848 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உயரம்.
தான் எவரெஸ்ட் சிகரம். இரண்டாவது உயரமான சிகரம் வந்து இந்தியாவில் இருக்கிற K2, அதாவது கேட்வின் ஆஸ்டின் சொல்லுவோம். அதோட உயரம் அப்படிங்கும்போது 8611 மீட்டர்ஸ். ஓகேங்களா, உயரம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கும் நேபாளத்துக்கு இடையில இருக்கும். சிக்கிம் எங்கே இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ சிக்கிமுக்கு நேபாளத்துக்கு இடையில இருக்கிற கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புக்கில் வந்து இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8598 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8586 மீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இப்போது நீங்கள் எந்த நெட்டில் சர்ச் பண்ணால் இதுதான் கிடைக்குது. ஆனால் புக்கில் வந்து இந்த டேட்டா தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போது இந்த பெரிய இமயமலை முடிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, அகலம் 25 கிலோமீட்டர், உயரம் 6000 மீட்டருக்கு மேலே. ஓகேங்களா, இது வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு வடக்கு பகுதியில் இருக்கும். அந்த சிறிய இமயமலைக்கு வடக்கு பகுதியில் தான் இருக்குது. வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ச்சியானது. மலையளவு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல மலையளவு மழை பெய்யுறது குறைவாக இருக்கும். இந்த இடத்துல பௌதிக சிதைவும் குறைவு. என்ன காரணம்னா இந்த இடத்துல பனி நிறைய உறைந்து காணப்படுறதுனால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயரமான உலகிலே மிக உயரமான சிகரங்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உயரமான சிகரங்கள் இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, 8598 இருக்கும். நான் நெட்டில் போட்டிங்கன்னா 8586 மீட்டர்னு சொல்லி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்புறம் எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்து தான். அதுக்கு இதில் முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே பனி உறைந்தே காணப்படுறதுனால கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் வந்து பார்த்தோன்னா இந்த இமாத்ரி மலைத்தொடரில் காணப்படும். ஓகேங்களா, இப்போ இமாத்ரியும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, பெரிய மலையான இமாத்ரி பார்த்து முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிறிய இமயமலை. சிறிய இமயமலைனா பாருங்கள் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இதோட அகலம் போது 80 கிலோமீட்டர். ஓகேவா, 80 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். உயரம் போது 3700 4500 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து சொல்லணும் அப்படின்னா மலை வாழிடங்கள் இருக்குல்ல, அதாவது இப்போ நமக்கு எப்படி ஊட்டி ஏற்காடுலாம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல மலை வாழிடங்கள், அதாவது சிம்லா, முசோரி, நைனிடால், டார்ஜிலிங், ராணிகட், அல்மோரா அப்படின்ற இந்த மலை வாழிடங்கள்லாம் இந்த இடத்துல வந்து அதிகமாக காணப்படும். இந்த இடத்துல மலையளவு அதிகம். இந்த இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல காடுகள் அழிப்பும் அதிகமாக இருக்கும். மலையளவு அதிகன்றதுனால மண்ணெரிப்பும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் இருக்கும். என்னென்ன மலைத்தொடர் போது பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத், ஓகேவா அப்படின்ற மலைத்தொடர்கள் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெண்கட் பாறைகளும், சுண்ணாம்பு பாறைகளும், மணற் பாறைகளும் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். இதோட பாயிண்ட் அப்படிங்கும்போது புக்கில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது அந்த மேப் மூலியமாக அப்படியே இந்த அமைப்பை வச்சு ஞாபகம் ஈஸி. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இமயமலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க மொத்தமாக டூரிஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து கிளேசியர்ஸ் பார்க்கறதுக்கு வராங்க. அதே மாதிரி இமயமலையில் வந்து இந்த மலை வாழிடங்களை பார்க்கறதுக்கு போகிறவங்க இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளேசியர்ஸ் போனால் ஹைட்டான இடத்துக்கு போனால் தான் பனியெல்லாம் நமக்கு பார்க்க முடியும். அப்போ நம்ம பனி தங்குறது எங்கே தங்குறாங்கன்னு போது இந்த இடையில இருக்கிற இந்த சிறிய மலையில், அதாவது இமாச்சலில் தங்குறாங்க. இமாச்சல் பிரதேசம் அப்படின்றதுமே ஒரு மலை வாழிடம் தானே. ஓகேங்களா, அப்போ சிம்லாலாம் சொல்லுவாங்க, இமாச்சல் பிரதேச சிம்லா, அதுவுமே ஒரு மலைவாழிடம் தான். ஓகேங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழிடம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அந்த இடத்துல போகிறதுனால அதிகமாக காடுகள் அழிக்கப்படுது ஒன்று, மழை அதிகமாக பொழியறதுனால இந்த இடத்துல மண்ணெரிப்பு ஏற்படுது ஒன்று. இங்கே இருக்கிற முக்கியமான மலைத்தொடர் போது பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் அப்படின்ற முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இருக்க பாறை என்ன பாறைனா வெண்கட் பாறை, சுண்ணாம்பு பாறை, மணற் பாறை இந்த இடத்துல வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இதோட அகலம் 80 கிலோமீட்டர். இதோட உயரம் அப்படின்னா 3700 4500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ தான் இதோட பாயிண்ட். ஓகேங்களா, இதை மீறி வேறு எதுவும் பாயிண்ட்டில் புக்லேயே இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிறது புக்கில் இருக்கிறத படிச்சு தான் மேப் வழியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம், ஈஸியாக நீங்கள் படிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் இமாச்சல் பற்றி பார்க்குறோம். பாருங்கள், நான் சொன்னது அப்படியே புக் பாயிண்ட் எல்லாமே பாருங்கள். மத்திய பகுதி சென்ட்ரல் தான் இருக்குது. வடக்கில் வந்து இமாத்ரி, இந்தாண்ட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல். ஓகேங்களா, இதுதான் வந்து இமயமலை மத்தியில் இருக்கிற இந்த இமாச்சல் இருக்குது. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவாலிக், வெளி இமயமலை பார்த்தோமா. ஓகே, இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் அகலம். உயரம் வந்து இதுதான். சுண்ணாம்பு, வெண்கட் பாறை, மணற்பாறைகள் இருக்குது. காடுகள் நகரமயமாக்கல் காரணமாக காடுகள் அழிப்பு இருக்கும். மலைப்பொழிவு அதிகமாக இருக்கனால இது இந்த இடத்துல முக்கிய மலைத்தொடர்கள் போது பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத், அப்புறம் புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் கணவாய்கள். இந்த கணவாயில் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, காரக்கோரம் கணவாய் முதல்ல நம்ம பார்த்துருப்போம். மேற்கு இமயமலை, ஜம்மு காஷ்மீர், திபெத்தின் பகுதியில் அதிகம்னு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்போது மலைத்தொடர்கள் பார்க்கும்போது லடாக், ஜாஸ்கர், கைலாஸ், காரக்கோரம்னு சொல்லி பார்த்தோம்ல. பாருங்கள், இந்த காரக்கோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர். இதிலேயே ஒரு 1 மார்க் ஞாபகம் வச்சுக்கலாமா. காரக்கோரம் ஜம்மு காஷ்மீர். அப்போ ஜோசிலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, இது வந்து தப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஜோசிலா சிப்கிலா கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கும். ஓகேங்களா, இமாச்சல் பிரதேசம். ஓகேங்களா, இது ரெண்டு இமாச்சல் பிரதேசம் தான். ஜம்மு காஷ்மீர் தப்பாக இருக்குது இந்த பாயிண்ட். புக் எடுத்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க, நான் சொல்கிற வச்சு. அதுக்கப்புறம் பொம்டிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கும். நாதுலா, ஜெலிபிலா வந்து சிக்கிமில் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 8 கணவாய்கள். இந்த 8 கணவாய்களும் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 7 இருக்குது. பாருங்கள், 7 கணவாய்களும் மொத்தம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் கைவர் கணவாயும் போலன் கணவாய் வந்து பாகிஸ்தானில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இந்த போலன் கணவாய் ஏற்கனவே சிந்து சமவெளி நாகத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த போலன் அப்படின்ற ஆற்று சமவெளி பகுதியில் தான் என்ன இருக்கும், 7000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததா இருக்கும் இல்லையா. இதை வச்சு அப்படியே ஒரு இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டிரான்ஸ் இமயமலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இமயமலை போது இமாச்சல் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது இந்த படத்தில் பார்த்துக்கலாம். அதுக்கு பூர்வாஞ்சல் கொண்டு லாஸ்ட்டாக தான் பார்க்கணும். இன்னும் நம்ம சிவாலிக் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளி இமயமலையான சிவாலிக். அவ்வளோதான், அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இருக்குங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இருக்கும். அது ரெண்டுமே தொடர்ச்சிட்டது. இதுவும் தொடர்ச்சிட்டது தான், அதுவும் தொடர்ச்சிட்டது தான். ஓகேங்களா, இதுவும் தொடர்ச்சிட்டது தான். ஓகேங்களா, எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அகலமெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பள்ளத்தாக்குல தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அழகாக இந்த மாதிரி பாருங்கள். இந்த சிவாலிக் பகுதியில் நிறைய பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதியாக தான் இருக்கும். ரொம்பவே தொடர்ச்சிட்டு மலைப்பகுதியாகவும் தான் இருக்கும். ஓகே, அதனாலேயே இந்த தொடர்ச்சிட்டு இருக்கிறனால பள்ளத்தாக்க இருக்கிறனால அகலம் வந்து ஒரு இடத்துக்கு ஏற்படும். எவ்வளோ டிஃபரன்ஸ் போது 50 மேற்கு பகுதியில் 50 ஆகும், கிழக்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, மாறுபடும். எக்ஸாக்டாக இல்லை, மாறுபடும். இது இடையில வந்து அவ்வளோ வந்து மாறுபடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க மேற்குலேருந்து இந்த பக்கம். ஓகேங்களா, இந்த இடத்துல வெறும் பள்ளத்தாக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். 50 மேற்கு பகுதியில் 50 ஆகும், கிழக்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, அதனால அதனாலேயே இந்த தொடர்ச்சிட்டு இருக்கிறனால பள்ளத்தாக்க இருக்கிறனால அகலம் வந்து ஒரு இடத்துக்கு ஏற்படும். எவ்வளோ டிஃபரன்ஸ் போது 50 மேற்கு பகுதியில் 50 ஆகும், கிழக்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல வெறும் பள்ளத்தாக்காக இருக்கிறதுனால இமயமலைக்கு வெளியில் வந்து காணப்படுது. சரிங்களா, அதுக்கப்புறம்
மேற்கு பகுதி, இந்த மேற்கு பகுதி வந்து டூன்கள் அப்படின்னும் கிழக்கு பகுதி டூயர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட இதை பேஸ் பண்ணி தான். எதனாலனா இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்க இந்த சரிவுகளை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. மேற்கு பகுதி டூன்கள், இந்த கிழக்கு பகுதி டூயர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் குடியிருப்புகளுக்கு ஏற்ற பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இமயமலை அப்படின்னும் போது நம்ம மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலை முடிச்சாச்சு, மத்திய இமயமலை 3 பிரிச்சு அதை பற்றி முடிச்சாச்சு. இவ்வளோ தான். இது வந்து சிம்பிளாக நம்ம மேப் வச்சு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, அப்போ இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பூர்வாஞ்சல் குன்று. இதை பற்றி படிக்கிறது ஒன்றுமே இருக்காது. நம்ம இந்தியாவோட இந்த பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கும் இல்லையா, இந்த பகுதிகளில் தான் அந்த குன்றுகள் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். தென்மேற்கு பருவக்காற்று இப்படி வருது இல்லையா, வந்து இந்த கரோ, ஓகேவா, கரோ காசி ஜெயந்தியா, ஓகேவா, அந்த கரோ காசி ஜெயந்தியா அப்படின்ற இடம் இல்லையா, இந்த குன்றுகளில் மோதுறதுனால தான் அந்த மேகாலய மாநிலத்தில் இருக்க மவுசின் ராம், உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி, மேகாலயில் இருக்கிற மவுசின் ராம் அப்படின்ற பகுதிகள் வந்து உலகத்திலேயே அதிகமான ஈரப்பதமான இடம், அதிக மழை பெறும் இடமாகவும் இந்த இடத்துல இருக்கிறது காரணம் இந்த குன்றுகள் தான். ஓகேங்களா, ஏன்னா இப்போ குன்றுகள் மலைகள் இப்படி இருந்து காற்று இப்படி வரதுனால இந்த இடத்துல காற்று மோதுறதுனால இங்கே மேகங்கள் நிறைய ஏற்பட்டு மேக வெடிப்பின் காரணமாக அப்படி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த பாடத்தில் வந்து பூர்வாஞ்சல் குன்று பற்றியும் படித்தாச்சு இந்த டாப்பிக்கில். அப்போது இமயமலை பற்றி முழுசாக முடிச்சாச்சு. இமயமலை அப்படின்றது தான். அப்போ இமயமலை பற்றி ஒரு சில பாயிண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா, மொத்தமாக இமயமலை எதுக்கு பயன்படுது என்பது உலகின் மிக இளமையான மலைத்தொடர். ஓகேங்களா, இமயமலை 3 பிரிவில் பிரிக்கிறாங்க, படிச்சாச்சு. அதை பற்றியும் பெரிய இமயமலை அப்படின்றது படிச்சாச்சு. உயரம் என்ன, அந்த இடத்துல என்ன மலைப்பகுதி இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிகரங்கள் அதிகமாக இருக்கும், கிளேசியர்ஸ் இருக்கும், அதனால தான் பனியார்கள் காணப்படுதுன்னு பார்த்தாச்சு. அந்த இடத்துல பௌதிக சிதைவு குறைவு அந்த மாதிரி படிச்சாச்சு. அதே மாதிரி சிறிய இமயமலை என்பது அந்த இடத்துல வந்து மலை வாழிடும், அதனால் வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறனால காடுகள் அழிப்பு, மலை அழிவு அதிகன்றதுனால. ஓகே, அந்த இடத்துல மலைத்தொடர்கள் பற்றி பார்த்தாச்சு. அங்கே இருக்கிற பாறைகள் தன்மை பார்த்தாச்சு. எத்தனை கிலோமீட்டர் அகலம், எவ்வளோ மீட்டர் உயரம் பார்த்தாச்சு. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு வெளியே டூயர்ஸ் டூன்கள் மேற்கு பகுதி, டூயர்ஸ் கிழக்கு பகுதி பள்ளத்தாக்குகளாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து சராசரி உயரம் அப்படின்போது 1000 மீட்டர். இந்த இடத்துல வந்து பாயிண்ட் விட்டோம். சராசரி உயரம் போது 1000 மீட்டர். எதனால் சராசரி உயரம் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, இது 900லேருந்து 1100 வரைக்கும் வேறுபடும். அதனால் வந்து ஒரு மிடில் பாயிண்ட்டாக இந்த 1000 எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே குடியிருப்பு வளர்ச்சி பெற்றுட்டு வருதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுகள், பள்ளத்தாக்கு அதிகமாக ஆறுகள் இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து குடியிருப்புகள் அதிகமாக வளர்ச்சி பெறுதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பூர்வாஞ்சல் குன்றுனா வெறும் குன்றுகள் தான். என்ன பார்த்தோம் அப்படின்போது டாப்லா அபோர் பார்த்தோம், மிஸ்மி மிக்கீர் பார்த்தோம், நாகா மணிப்பூர் பார்த்தோம், அப்புறம் வந்து பட்காயம் பார்த்தோம், அப்புறம் கரா காசி ஜெயந்தியா இந்த மலை குன்றுகள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, அப்போது இமயமலை ஓவராலாக முடிஞ்சது. ஓகே, இமயமலையோட பண்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இமயமலை பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்போது இமயமலை ஏற்கனவே இயற்கை அரண், அதாவது இந்த மத்திய ஆசியா பகுதிகளிலிருந்து வருது இல்லையா காற்று, குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்தி இந்தியாவுக்கு இயற்கை அரணாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித தலங்களான கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி வந்து சமய இடமாகவும் இருக்குது. இமயமலைகள் அது இல்லாமல் இந்த வற்றாத நதி. ஓகே, இமயமலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தென்னிந்தியாவில் வந்து பருவமழை, இந்த காற்று அடிச்சால் தான் பருவ காற்று அடிச்சால் தான் மழை வரும், ஆறுகள் அதனால தான் வரும், தண்ணி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத நதிகள் வந்து இமயமலையில் இருக்க பனியார்கள் உருகிறது மூலியமாகவே என்ன பண்ணுறது, மழை நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கிடைக்கிறதுனால வற்றாத நதி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன புகழ்பெற்ற டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இமயமலையை பற்றி இன்னும் படிக்கணும்னா புக்கில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. சரிங்களா, இங்கே பாருங்கள், மதியம் நம்ம பார்த்தோம் எவரெஸ்ட் 8840 மீட்டர். இங்கே பாருங்கள், புக் டேட்டா. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து 8586 மீட்டர் அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் நெட்டில் அப்படி தான் வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனியார்கள் எங்கே உருவாகிறத பார்த்தோம். மேற்கு இமயமலை, பெரிய இமயமலையில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இது மாதிரி படிச்சுட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க போதும். ஓகே, ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கலாம், எதுக்கு 2. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட நில எல்லை மொத்தம் எவ்வளவு, இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். தென்கோடி முனைனா என்ன, எந்த இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்தியாவோட தென்கோடி முனைன்னு கேட்டேன். ஓகேங்களா, நிலம் பற்றி கேட்கல, இந்தியா நிலத்தின் அடிப்படையில் தென்முனைன்னு கேட்கல, மொத்தமாக கேட்டேன். ஓகே, இதில் ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பீர்பாஞ்சல் மலைத்தொடர் சொல்கிறேன். பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இந்த மலைத்தொடர் இமயமலையில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லாம விட்டுட்டேன், அது ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவோட வடப்பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது, இந்திரா கோல் முனை, இந்திரா கோல். ஓகேங்களா, இந்திரா கோல். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் கோல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்னா செங்குத்தா நிற்கின்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுட்டு கோல் அப்படின்னு சொன்னால் வடக்கு பகுதி இந்திரா கோல் முனை. ஓகேங்களா, இந்திராவின் தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிக்பிலியன் முனைன்னு சொல்லுவாங்க. இந்த வந்து 6 டிகிரி 45 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பிலியன் முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இந்திரா கோல்னு சொல்லுவாங்க. நிலத்தின் அடிப்படையில் இந்தியாவின் நிலப்பகுதியில் தென்முனைன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை. ஓகேங்களா, குமரி முனை. அப்போது இந்திரா கோல் முனைனா வடமுனை, தென்கோடி முனைனா இந்திரா முனை. ஓகேங்களா, இது வந்து இந்திரா முனைன்னு சொல்லுவாங்க, இல்லை பிக்மிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்மிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது எங்கள் அந்தமான் நிக்கோபார் கீழ்ப்பகுதியில் இருக்கும். சரிங்களா, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் நான் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். முடிஞ்ச அளவுக்கு மேப் வச்சு பார்க்க பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெரிய காம்ப்ளிகேட்டாகவே இந்த பாடம் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஓகே.